வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். டபுள் ஃப்ளோர் ஹவுஸோட எக்ஸ்டீரியர் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் வந்து நான் ஃபீட்டில் செட் பண்ணிக்கிறேன். அடுத்து சவுத் எலிவேஷன் போயிட்டு அதோட லெவல் வந்து 10 feet செட் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக வந்து இன்னொரு லெவல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதோட ஹைட் வந்து 10 feet. லெவல் 1 போயிட்டு ஆர்கிடெக்சரில் வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன்லாம் நம்ம செட் பண்ணணும். டைமென்ஷன் இது வந்து 18.25 அடி, இது 26.25 அடி. மறுபடியும் ரெக்டாங்குலர் ஆப்ஷன். ஃப்ரண்ட்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet கொடுத்துக்கலாம். ரைட்லேருந்து ஒரு 8 feet ஆஃப்செட்டு. ட்ரிம் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். அடிஷ்னல் வால்ஸ்லாம் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாலில் போய்ட்டு அடிஷ்னலாக இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்ரூமான வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் வால் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட் கமாண்டை யூஸ் பண்ணி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த ரூமு மட்டும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃப்ளோர் ப்ளஸ் ஒரு ஹெட்ரூம் ஹைட்டோட சேர்த்து 28 feet. ஸோ எடிட் ஆகி போய்ட்டு அன்கனெக்டட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28 feet செட் பண்ணிக்கலாம். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃப்ளோரு 20 feet. ஸோ 3D வியூ போய் பார்க்கலாம். நமக்கு வந்து கிளியர் ஆகிருக்கு. கரெக்ட், க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் டோரு டபுள் டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியமான சைஸாக செலக்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி அலைன்மெண்ட் டூல்லையும் வந்து செட் பண்ணிக்கலாம். லெவல் 2லையும் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து விண்டோ ஆப்ஷன். விண்டோவையும் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வேணுன்ற இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கிறணும். ஸோ இதை காப்பி பண்ணி அப்படியே 3 டோராக நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி லெவல் 2ல் ஃப்ளோர் 2லையும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ 3D வியூ பார்க்கலாம். கரெக்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரு கொஞ்சம் ரைட் சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோரை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அது லெவல் 2ல். ஸோ இப்போ 3D வியூ பார்க்கலாம். இப்போ கரெக்டாகவும் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ரியலிஸ்டிக் செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வாலோட ஹைட்டு அதாவது வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்ரூமோட கலர் வந்து ஒரு கலரு, மற்ற வால்ஸ்லாம் ஒரு கலரு. இந்த எடிட்டிங் டைப் போய்ட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டு எடிட்டிங்கில் போய்ட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். கலர் மெட்டீரியல்ஸ், ஏதாவது ஒரு கலர் மெட்டீரியல்ஸ். ஒரு காப்பி கலரில் டார்க்காக ஒரு கலர் கொடுக்குறோம். இதில் கொஞ்சம் டார்க்காக செட் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். அடுத்து வந்து மற்ற வால்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் வால், ஏதாவது ஒரு ஒயிட் மெட்டீரியல் ஜிப்சம் வால் போர்டு கூட கொடுத்துடலாம். ஜிப்சம் வால் போர்டு மெட்டீரியலை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ ஃப்ளோரும் வந்து ஜிப்சம் வால் போர்டு கொடுத்துருவோம். யூனிஃபார்மாக ஒயிட் மெட்டீரியலுக்கு ஒயிட் மெட்டீரியல் கொடுத்துடலாம். ஸோ ஜிப்சம் வால் போர்டு தான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகே, லெவல் 1 போய்க்கலாம்.
போயிட்டு வாலில் போயிட்டு எக்ஸ்டீரியர் கிளாஸிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்டில் ஹெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 அடிக்கு வந்து கிளாஸ் வந்து செட் பண்ணுறோம். அது எடிட் ஆகி போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக எம்படு ஆர்ட்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடணும். அப்போ தான் வந்து அது வந்து வாலோட கன்சிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ எலிவேஷன் வியூ போயிட்டு அதோட ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லெவல் 2 எண்டில் கிரவுண்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றி வந்து ஹைட்டு வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ரெயிலிங் வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது கைப்பிடியை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெயிலிங் தான். லெவல் 2ல் வந்து ரெயிலிங் எடுத்து ஓகே கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணி லெவல் 3லேயும் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ க்ரியேட் ஆகிருக்கு. இதை எடிட் டைப் பண்ணி கரெக்டாக வாலில் செட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு பண்ணதுன்னா நம்ம வந்து ஃபைனலாக அதை பண்ணலாம். மாடல் பிளேஸ் போய்ட்டு கேஸ் ஒர்க் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எப்பயும் போல் வந்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பிளேட் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறோம். ஃப்ரண்ட் வியூ போய்ட்டு க்ரியேட்டில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பானா ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறோம். 1 feet ஆஃப் செட்டு இன்னர் சைடு ட்ரிம் கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ட்ரிம் அண்ட் ஜாயின் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைலாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூஷன் கம்ப்ளீட். செகண்ட் எக்ஸ்ட்ரூஷன் ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு டிசைன் நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, மறுபடியும் எக்ஸ்ட்ரூஷன் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்ரூமுக்கு வந்து ரூப் ஸ்லாப் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம் வித் சன் சைடோட. ஓகேங்களா? ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ 3D வியூ போயிட்டு கரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ண எல்லா எக்ஸ்ட்ரூஷனையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஃப்ரண்டில் 6 inch மட்டும் எக்ஸ்டர்ன் ஆகிட்டு இதை வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிசைன் வந்து ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 9 inches ஆஃப் செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரண்டில் ஒரு 9 inches ஆஃப் செட்டு மைனஸில் கொடுக்கணும். 9 inches ஆஃப் செட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி ரெண்டத்துக்கும் அப்படியே வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுலாம். ஃபுல்லாகவே நம்மளோட அவுட்ரு பில்டிங் எட்ஜ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணி கரெக்டாக எட்ஜில் முடிச்சிடணும். ஓகே, ஃபைனலாக அதை ஓகே கொடுத்துடலாம். வால் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த வாலில் வந்து எடிட் ப்ரொஃபைல் போய்ட்டு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த வெளிச்சத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு சின்ன அந்த டிசைன் வந்து செட் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஸோ ஹெட்ரூமில் வந்து ஒரு டோரு. ஓகே, ஸோ இப்போ போய்ட்டு இந்த ரைலிங் ஆப்ஷனை வந்து எடிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு கரெக்டாக பவுண்ட்ரி கரெக்டாக தெரியும். இப்போ போய்ட்டு நம்ம கரெக்டாக எட்ஜில் வந்து இந்த ரெயிலிங் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து கரெக்டாக கிளியராக இருக்குது. ஓகே, எக்ஸ்ட்ரூஷன் போய்ட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுவோம். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலு எலிவேஷன் டைல் ப்ரொவைட் பண்ணி எக்ஸ்டீரியரில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் நியூ மெட்டீரியல் போய்ட்டு நம்ம வந்து லோடு இமேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டைல் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். எலிவேஷன் டைல். ஸோ நம்ம பில்டிங்க்கு சூட்டபுளான ஒரு டைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட எடிட் இமேஜ் போய்ட்டு 3 feet வந்து செட் பண்ணிக்கிறணும். டிஃபால்ட்டாக வந்து 1 feet இருக்கும்.
3 feet அல்ல 2 அடி அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஃபைனலாக டன் கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ரூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாலோட எட்ஜில் இருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூஷன் எண்டுன்னு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா -3 இன்ச்சு -2 இன்ச்சு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோ கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ போயிட்டு 3D போய் பார்க்கலாம். இந்த சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க. ஓகே க்ரியேட் ஆகிருக்கு. ஃபைனலாக ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு சைட் வியூ போயிட்டு நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ சைட் வியூ போயிட்டு மாசிங் அண்ட் சைட்டுன்னு இருக்கும். மாசிங் அண்ட் சைட்டில் போயிட்டு அங்கே வந்து டோப்போகிராஃபின்றோம். ஓகே இது கரெக்டாக நம்ம வந்து ஒரு நேச்சுரல் கிரவுண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிட்டு வால் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வந்து சுற்றுக்கு வந்து காம்பவுண்ட் ஒரு மண்ணை க்ரியேட் பண்ணுறோம். 4 feet ஹைட்டில் மண்ணை க்ரியேட் பண்ணுறோம். காம்பவுண்ட்ஸில் போயிட்டு பில்டிங்கை சுற்றி ட்ரீஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். இப்போ 3D போயிட்டு கேமரா செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பில்டிங்கோட பாட்டமில் இருக்குமான செட் பண்ணிக்கணும். இப்போ லெவல் 1ல் போயிட்டு நம்ம வந்து கேமரா செட் பண்ணி ரெண்டரிங் கொடுக்கணும். கரெக்டாக சென்டரில் இருக்குமான பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரேமை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வச்சுட்டு கரெக்டாக நம்ம ரெண்டரிங் கொடுத்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் வந்து கிடைக்கும். ஓகே தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.